சிறுநீரக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிவது கடினமாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம், அதனுடைய அறிகுறிகள் பெரும்பாலும் நுட்பமானவையாகவும் எளிதில் புறக்கணிக்கக்கூடியவையாகவும் இருப்பதே. ஆரம்ப நிலையில் பலருக்கு தீவிரமான அல்லது பயப்படும் அளவிற்கு வலி இருப்பதில்லை. இதனால் மருத்துவ உதவியை நாடுவதில் தாமதம் ஏற்படுகிறது. சிறுநீரில் இரத்தம் வெளியேறுதல் ஒரு முறை நிகழ்ந்தாலும் சரி, கீழ்முதுகின் ஒரு பக்கத்தில் தொடர்ச்சியான வலி அல்லது கனத்த உணர்வு ஆகியவை புறக்கணிக்கக்கூடாத அறிகுறிகளாகும். இந்த அறிகுறிகள் வேறு சில உடல்நல பிரச்சனைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். இருந்தாலும் அவற்றின் உண்மையான காரணத்தை கண்டறிய முறையான மருத்துவ பரிசோதனையும் சரியான நேரத்தில் தொடர் கண்காணிப்பும் அவசியம். பல சந்தர்ப்பங்களில் வேறு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகளுக்காக செய்யப்படும் ஸ்கேன் பரிசோதனையின் பொழுது சிறுநீரக கட்டிகள் தற்செயலாக கண்டறியப்படுகின்றன. புகைப்பிடித்தல், உடல் பருமன், கட்டுப்பாடற்ற இரத்த அழுத்தம் அல்லது குடும்பத்தில் சிறுநீரக நோய் இருந்த வரலாறு போன்ற ஆபத்து காரணிகளை கொண்டவர்களுக்கு வழக்கமான உடல்நல பரிசோதனைகள் மிகவும் முக்கியமானவை. ஆரம்பகட்ட நோயறிதல் சிகிச்சையின் பலனை கணிசமாக மேம்படுத்துகிறது. எனவே அறிகுறிகள் தீவிரமடையும் வரை காத்திருக்காமல் இத்தகைய நுட்பமான எச்சரிக்கை அறிகுறிகள் குறித்த விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் என்று மருத்துவ வல்லுநர்கள் கூறுகிறார்கள். சிறுநீரக புற்றுநோய் நீண்ட காலத்திற்கு எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம். அதனால்தான் விழிப்புணர்வு மிகவும் முக்கியமானது. அறிகுறிகள் ஆரம்பத்தில் தொடர்பற்றதாகவோ அல்லது பாதிப்பில்லாததாகவோ தோன்றக்கூடும் என்பதால் நோயாளிகள் பெரும்பாலும் உடலில் ஏற்படும் படிப்படியான மாற்றங்களை புறக்கணிக்கிறார்கள். போதுமான ஓய்வுக்கு பிறகும் குறையாத தொடர் சோர்வு மற்றும் எதிர்பாராத உடல் எடை குறைவு ஆகியவை நீண்ட காலத்திற்கு நீடித்தால் அவற்றை அலட்சியப்படுத்தக்கூடாது. சில சமயங்களில் பசியின்மை அல்லது அன்றாட செயல்பாடுகளில் ஆற்றல் குறைவு போன்றவையும் ஏற்படலாம். ஆனால் மக்கள் பெரும்பாலும் இவற்றை மன அழுத்தம், வயது முதிர்வு அல்லது கடினமான பணிசுமை காரணமாக ஏற்படும் மாற்றங்கள் என்று கருதி விட்டுவிடுகிறார்கள். உண்மையில் இவை சிறுநீரகம் தொடர்பான புற்றுநோய் உள்ளிட்ட தீவிரமான உடல்நல பிரச்சனைகளின் அறிகுறியாக இருக்கலாம். ஒருவரின் இயல்பான உடல்நல நிலையில் ஏற்படும் அசாதாரண மாற்றங்கள் குறித்து விழிப்புடன் இருப்பதே சரியான நேரத்தில் பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனை பெறுவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் சிறுநீரக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் அதை கையாள்வது எளிது மற்றும் நோயாளிகளுக்கு நீண்டகால அடிப்படையில் சிறந்த சிகிச்சை முடிவுகள் கிடைக்கிறது. அறிகுறிகளை அடையாளம் கண்டு ஆரம்பத்திலேயே மருத்துவ பரிசோதனைக்கு செல்ல மக்களை ஊக்குவிப்பதில் விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் வழக்கமான தடுப்பு மருத்துவ பரிசோதனைகளும் முக்கிய பங்கு வகிக்கிறது. சிறுநீரக புற்றுநோயின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று அது முற்றிய நிலையை அடையும் வரை எந்த அறிகுறிகளையும் வெளிப்படுத்தாமல் வளர்வதுதான். நாள்பட்ட சிறுநீரக நோயுடன் வாழும் மக்களுக்கு இந்த எச்சரிக்கை அறிகுறிகளை அடையாளம் காண்பது கடினமாக இருக்கலாம். ஏனெனில் பல அறிகுறிகள் அவர்களின் அடிப்படை சிறுநீரக நோய்க்கும் பொதுவானவை. சிறுநீரில் இரத்தம் வருவதை ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது. வெறும் கண்ணால் பார்க்கப்படும் அல்லது வழக்கமான பரிசோதனைகளின் போது கவனிக்கப்படும் காரணம் அறியப்படாத எந்த ஒரு நிகழ்வையும் உடனடியாக ஒரு மருத்துவரால் பரிசோதிக்கப்பட வேண்டும். பக்கவாட்டு அல்லது கீழ்முதுகில் ஏற்படும் தொடர்ச்சியான வலி அல்லது அசௌகரியம், குறிப்பாக அது ஒரு பக்கமாக இருந்து ஓய்வெடுத்த பிறகும் குணமாகவில்லை என்றால் அதையும் பரிசோதிக்க வேண்டும். பெரும்பாலும் கவனிக்கப்படாத மற்றொரு அறிகுறி காரணமின்றி ஏற்படும் சோர்வு. நாள்பட்ட சிறுநீரக நோயின் ஒரு பொதுவான அறிகுறி சோர்வு ஆகும். நீங்கள் போதுமான அளவு தூங்கினாலும் அல்லது சிகிச்சை பெற்றாலும் உங்கள் ஆற்றல் மட்டத்தில் குறிப்பிடத்தக்க அல்லது தொடர்ச்சியான சரிவை நீங்கள் கவனித்தால் அது கவனம் தேவைப்படும் ஒரு பிரச்சனையின் அறிகுறியாக கூட இருக்கலாம்.